மிதுனத்துக்கு வந்து குரு எப்பயுமே பாதகம். குரு பாதகம் என்றாலே என்ன பண்ணோம்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பால்பிட்டேஷன் இதை செக் பண்ணிக்கணும். ரத்த நாளங்களில் தான் அடைப்பு வருமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயம் மிதுனத்துக்கு கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக 2027 ஜூன் மாதம் வரைக்கும், நம்ம 26 தான் பார்த்தாலும் அவங்க நம்ம நேயர்கள்ன்றதுனால 27 ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது மிதுனத்துக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் மிதுனத்திற்கு கண்டிப்பாக தான மார்க்கம், தெய்வ மார்க்கம், தெய்வ யாத்திரைகள், கோயில் திருப்பணிகள், கோயில் விழாக்கள் இதெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் அற்புதமான அமைப்பும் அற்புதமான சந்தோஷத்தையும் தரும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் முடித்துக் கொள்வார்கள். டக்கு டக்குன்னு யாத்திரைக்கு யாராவது நண்பர்களே கூட்டின்னு போவாங்க, மலை கோயிலுக்கு போவாங்க. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே போல வந்து அமானுஷம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அமானுஷ உணர்வெல்லாம் மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வ புண்ணியத்தினுடைய அனுகூலம் ஏற்படும். மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா வர்றதுக்கு சனிக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்க நல்லா வரும். அது அகத்திக்கீரையை தவிர கொடுக்கறது இன்னும் நல்லா இருக்கும். அதே போல மிதுனத்திற்கு கண்டிப்பாக ராகவேந்தர் வழிபாடு சிறந்த பரிகாரமாக இந்த வருடத்தில் நான் பார்க்கிறேன். முடிந்தால் மந்திராலயத்தினுடைய மூல ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தை போய் தரிசனம் செய்வது, அந்த கோயிலில் ஒரு இரவு தங்குறது. இரவுனா கோயிலுக்குள்ள தங்குறது இல்லை, கோயிலுடைய இதுல தங்கி அந்த பிரகாரத்தை ஒரு ஒத்தப்படையில 1, 3, 5, 7 அப்படி பிரதர்ஷனம் பண்றது மிதுனத்துக்கு நன்றாக வரும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.